ஹாய், வெல்கம் டு ஜிபிஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா, கருப்பு கவுனி அரிசி சத்து மாவு கஞ்சி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கருப்பு கவுனி அரிசி ஒரு கப் எடுத்திருக்கோம். அதனால கழுவிக்கலாம். 8 மணி நேரம் ஊற வைக்கணும். நல்லா ஒரு 2-3 டைம் நல்லா கழுவி எடுத்துக்கலாம். அரிசி நல்லா கழுவிட்டு ஊற வச்சு நல்லா கழுவி எடுத்துட்டு ஒரு 8 மணி நேரம் அரிசி ஊற வச்சு எடுத்துக்கலாம். ஊற வச்சு எடுத்துட்டு இப்போ காய வச்சுக்கலாம். நல்லா காய வைக்கணும். காய வச்சு எடுத்தாச்சு. நல்லா காய வச்சு எடுத்து வச்சிருக்கோம். இந்த அரிசியை நம்ம வறுத்துக்கலாம். நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா கைவிடாத நல்லா வறுத்துக்கணும். நம்ம ரொம்ப வறுக்கணும்னு இல்லை, கொஞ்சம் லைட்டா வறுத்தா போதும். இந்த அரிசி முழுசா அப்படியே வேக வச்சா இது அரிசி வேகாது. நம்ம ஒரு 1 hour ஊற வச்சு வேக வச்சா கூட வேகாது அரிசி. அதுக்காக தான் நம்ம இது மாதிரி சத்து மாவு மாதிரி ரெடி பண்ணி அதை மாதிரி செஞ்சா கொஞ்சம் அரிசி சீக்கிரம் வேகும். நல்லா வறுத்துக்கலாம். போதும், வறுத்தது போதும், எடுத்துடலாம். அதோட எடுத்து வச்சுட்டு இதுல நம்ம பாசிப்பருப்பு ஒரு 100 கிராம் அளவு பாசிப்பருப்பு எடுத்துக்கலாம். பாசிப்பருப்பும் இதே மாதிரி வறுத்துக்கலாம். நம்ம பாசிப்பருப்பு எதுக்கு போடுறோம்னா, அந்த டேஸ்ட்டுக்காக போடுறோம். இப்போ கொஞ்சம் நல்லா டேஸ்டா இருக்கும். அதாவது பாசிப்பருப்பு போட்டுக்கலாம். அதுவும் இந்த அரிசி எந்த அளவுக்கு வறுத்தோமோ அந்த அளவுக்கு வறுத்தா போதும். வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா இதே மாதிரி கைவிடாத நல்லா கிளறிட்டே இருக்கணும். ரொம்ப அந்த தீஞ்ச வாடை வர வரைக்கும் நம்ம வறுக்க வேண்டாம். போதும், வறுத்தது எடுத்துடலாம். எடுத்து வச்சுக்கலாம். எல்லாமே ஒன்னாவே போட்டு அரைச்சிக்கலாம். ஒன்னா எடுத்து வச்சுக்கலாம். இப்ப அதே ஒரு 100 கிராம் அளவுக்கு இது உளுத்தம் பருப்பு எடுத்துக்கலாம். உளுத்தம் பருப்பும் அதே மாதிரி வறுத்துக்கலாம். நம்ம அரிசி வறுக்கிறோம்ல, அதே பதமா அதே மாதிரி அந்த அளவுக்கு வறுத்தா போதும். நல்லா கைவிடாத கிண்டி எடுத்துக்கலாம். நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். போதும், போதும், வறுத்தது போதும். இந்த பதத்துக்கு போதும், எடுத்துக்கலாம். எடுத்து அரிசி கூட போட்டுக்கலாம். அரிசி கூட போட்டு நம்ம இதை கொஞ்சம் ஆற விட்டு எடுத்துக்கலாம். ஆற விட்டு எடுத்து அரைச்சிக்கலாம். இப்போ அரிசி ஆறிடுச்சு. இப்போ நம்ம எல்லாம் ஒண்ணா போட்டு அரைச்சிக்கலாம்.
அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸா வராது இதுல, கொஞ்சம் கொரகொரப்பா தான் இருக்கும். அந்த கொரகொரப்பா இருந்தா பரவாயில்ல, அந்த அளவுக்கு அரைச்சிக்கிட்டா கூட போதும். நைஸா வரல, அந்த கொரகொரப்பா தான் இருக்கும். அந்த பதமே போதும். இப்ப எடுத்துக்கலாம். எடுத்துட்டு நான் இப்ப இதை வந்து கஞ்சி ரெடி பண்ணி காட்ட போறேன். அதுக்கு ஒரு 3 கிளாஸ் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கிறோம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மாவு எடுத்துக்கலாம். நல்லா நல்லா கலரி விட்டுட்டு நல்லா கொதிக்கணும், நல்லா கொதிச்சு வரணும். நல்லா நம்ம இப்ப இந்த மாவு கூட கொஞ்சோண்டு ஜீரகம் போட்டுக்கலாம். சும்மா ஒரு 4 ஜீரகம், அது அந்த இது டேஸ்ட்டுக்காக. பூண்டு ஒரு 3 பல்லு பூண்டு போட்டுக்கலாம். ஒரு 4 வெந்தயம் போட்டுக்கலாம். நீங்க போடுற அளவு பொறுத்து போட்டுக்கலாம். போட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. கிளறி விட்டு நல்லா இது கொதிச்சு நல்லா வேகணும். நல்லா ஒரு 15 நிமிஷம் வேகணும். அது 15 நிமிஷம் வேந்தோடனே நல்லா அந்த கெட்டியா இருக்கும் பாருங்க, அந்த பதம் வந்த உடனே நீங்க ஆஃப் பண்ணிடுங்க. நல்லா அதை நம்ம நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம், அடி பிடிக்காம அளவுக்கு கிளறி விட்டுட்டே இருக்கலாம். இப்ப நம்ம நல்லா கிளறி விட்டுக்கலாம். உங்களுக்கு வந்து அளவு தெரியலன்னா 3 கிளாஸ் தண்ணி வைக்கிறீங்களா, அதுல ஒரு 1.5 கிளாஸ் வர அளவுக்கு நல்லா சுண்ட விட்டுருங்க. நல்லா சுண்டி வரட்டும். நல்லா அதை நல்லா கிளறிட்டே இருங்க, அதை நல்லா கொஞ்சம் அடி பிடிக்கும். அதனால நல்லா கிளறி எடுத்துக்கலாம். அதை சுண்டி வந்துருச்சுங்களா, இதை எடுத்துட்டேன் பாருங்க. இந்த பதம் இருக்கிறப்ப நீங்க உங்களுக்கு தேங்காய் பால் வேணும் ஆட் பண்ணிக்கிறதுனால ஆட் பண்ணிக்கலாம். நான் தேங்காய் பால் போட்டல, நீங்க தேங்காய் பால் வேணும்னா நீங்க போட்டுக்கலாம். கொஞ்சம் டேஸ்ட் கொஞ்சம் உப்பு போட்டுக்கங்க. உப்பு போட்டுட்டு இறக்கலாம். இறக்கி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு தேங்காய் பாலும் வந்து ஆப்ஷன் தான், உங்களுக்கு போட்டதுன்னா நீங்க போட்டுக்கலாம் தேங்காய் பால். இது வந்து நல்லா வெயிட் கம்மி பண்ணும், அதுக்காக தான். நீங்க காலையில டிஃபனா இதை எடுத்துக்கலாம். டிஃபன் மாதிரி எடுத்து நீங்க காலையில வெறும் வயிற்றுல இந்த டிஃபன் மாதிரி எடுத்துட்டு கூட அதுக்கப்புறம் நீங்க டிஃபன் வேற தோசை அது மாதிரி கூட சாப்பிட்டதுன்னா அதுக்கப்புறம் சாப்பிட்டுக்கலாம். நான் இப்ப இதை எடுத்துட்டேன். நான் தேங்காய் பால் எதுவுமே ஆட் பண்ணல, நான் அப்படிதான் எடுத்திருக்கேன். இவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு. சுவையான ஹெல்த்தியான கருப்பு கவுனி அரிசி சத்து மாவு கஞ்சி ரெடி.